இனி நான் எதை செய்தாலும், என் பேச்சா இருக்கட்டும், என் நினைவா இருக்கட்டும், என் செய்கையா இருக்கட்டும், என் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், நான் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்வேன். நான் சத்தியத்தின்படித்தான் வாழுவேன். ஒருவேளை நான் சத்தியத்தின்படி வாழ்வதனால் நான் சத்துருவானாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். அல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களால நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உலகம் நமக்கு சத்துருவாய் மாறும். நீங்கள் உலகத்தாரா இராதனா உலகம் உங்களை பகைக்கும். நீ பழிக்கு பழி வாங்கி, நீ வாக்குவாதம் பண்ணி, நீ மாம்சத்தில் போராடி, துன்மார்க்கமாய் நடந்து, அருவருப்பான பாவங்களை செய்தால் உலகம் ரத்தாம்பரம் போட்டு சிவப்பு கமலம் போட்டு வரவேற்கும். நீ இருக்கிற இடத்துல சத்தியத்தினுடைய வாழுவேன்னு சொன்னா உறவுகள் பகைக்கும், நண்பர்கள் பகைப்பார்கள். சொந்த வீடு வசனம் சொல்லுதல் மனுஷனுக்கு நீட்டாரே சத்துரு. நீ எப்ப கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு பிரதிஷ்டை பண்ணுறியோ அன்னைக்கு உனக்கு போராட்டம் ஆரம்பம். அவைகளை கண்டு சோர்ந்து போகாமல். ஏனோக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்குன்றீங்களா? அன்றைக்கு காயின் சந்ததி பலத்து பெருகுது. வியாபாரம் பண்றவன் துன்மார்க்கமா வியாபாரம் பண்றான், அடுத்தனை ஏமாத்துறான், அடிச்சு புடுங்குறான், பொய் சொல்றான், தப்பான வியாபாரம் பண்றான், அருவருப்பான வாழ்க்கை வாழ்றான். இவர்களுக்கு மத்தியில தான் ஏனோக்கு வியாபாரம் பண்றான், ஏனோக்கு வாழ்க்கை வாழ்றான். அப்போ உலக மனுஷனோடு அவன் தொழில் ரீதியாய் மற்ற காரியங்களோடு சம்பந்தம் கலக்கும் போது அந்த ஜனங்கள் செய்கிற துன்மார்க்கத்துக்கு இவன் ஒத்துழைக்கலைன்னா அந்த ஜனத்தினால் கட்டாயம் என்ன செய்யப்படுத்திருப்பான்? காயப்பட நேர்ந்திருக்கும், அவமானப்பட நேர்ந்திருக்கும், பழிசாட்டப்பட நேர்ந்திருக்கும், நிந்தை சுமக்கப்பட்டிருக்கும். இவை எல்லாவற்றையும் ஏனோக்கு சகித்து கொண்டு, பிரச்சனை சகிக்க முடியல, வேற வழி இல்லாம நான் சம்பந்தம் கலந்துறேன், அவள்கிட்ட ஒப்புரவாகல, நான் பாடுகள் அனுபவித்தாலும் நான் இருக்கும் இடத்துல கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன். அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல நம்ம சத்தியத்தினுடைய நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வேலை செய்யற இடத்துல எல்லாமே நம்ம எதிராய் மாறும். நேசித்த உறவுகள் பகைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட் விலக ஆரம்பிப்பான். உன் வார்த்தை சுத்தமாய் மாறும்போது, உன் நினைவுகள் சுத்தமாய் மாறும் பொழுது, உன் ஜீவியம் சத்தியத்தின்படி மாறும் பொழுது, அது வரைக்கும் செய்த அருவருப்புகளை நீ செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கும் போது அது வரைக்கும் உன்னை நேசித்த உறவுகள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கும். ஒன்றை புரிஞ்சுக்க, நான் உலகத்தான இராததினால் உலக என்னை பகைத்தாலும் நான் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் வாழுவேன். அல்லேலூயா. மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக உன் மனசாட்சிக்கு விரோதமானதை, சத்தியத்துக்கு எதிரானதை ஒரு நாள் செய்யாத நீங்கள் நானும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, கர்த்தர் பிரியமாய் மாற ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்ச காலம்தான் போராட்டங்கள், அதன் முடிவில் கர்த்தர் நமக்கு நன்மை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்க பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தர் பிரியமாய் வாழ உங்களை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா, இனி இப்படிப்பட்ட காரியம் நான் செய்ய மாட்டேன், இனி இந்த வார்த்தை நான் பேச மாட்டேன், இனி இந்த பழக்கத்தை நான் செய்ய பின்தொடர மாட்டேன், இந்த உறவு எனக்கு தேவையில்லை, இந்த அருவருப்பை நான் செய்ய மாட்டேன், இப்படி பிரதிஷ்டை பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாடுகள் வரலாம். ஆனா பாடுகளுக்கு மத்தியில கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா.